Dear students of 12th standard economics, now I am going to explain chapter 5 question answer. First we are going to see choose the correct answer. One word question. First question. The RBI headquarters is located at 4 options. Mumbai is the correct answer. RBI headquarters, Reserve Bank of India headquarters தலைமையகம் எங்க இருக்குனாக்க மும்பைல இருக்கு. Next, money is acceptable only when it has intrinsic value, constant in purchasing power, the most liquid of all assets. இல்ல C correct answer. The most liquid of all assets. எல்லா assets சொத்துக்கள்லயே லிக்விடா இருக்கிறது எதுனாக்க மணி தான். இப்போ லேண்டா இருந்தா பில்டிங்கா இருந்தா லிக்விட் கிடையாது. பணத்தை பணமா வச்சிருந்தா லிக்விட். அடுத்து பேப்பர் கரன்சி சிஸ்டம் இஸ் மேனேஜ்டு பை பேப்பர் கரன்சி. இப்போ இருக்கிற பேப்பர் கரன்சி இருக்கிற ரூபாய் நோட்டுகள் இருக்குல்ல, அதை யார் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னாக்கா சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் தி பேசிக் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் M1 அண்ட் M2. அதாவது 4 டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் சென்ட்ரல் பேங்க் நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் கையாளுறாங்க. அதில் M1, M2, M3, M4ன்னு வரும். அதில் M1க்கும் M2க்கும் அந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா டைம் டெபாசிட் ஆஃப் பேங்க்ஸ் அதில் இன்க்ளூட் ஆகும். அதில் வராது. M1ல் டைம் டெபாசிட் ஆஃப் பேங்க்ஸ் இன்க்ளூட் ஆகாது. M2ல் இன்க்ளூட் ஆகும். டைம் டெபாசிட்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னு அர்த்தம். அப்போ த பேசிக் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் M1 அண்ட் M2 4 டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. நமக்கு தேவையில்லது M1, M2, M3, M4ன்னு இருக்கும். M1ல் வராது எதுனாக்கா M2ல் வரும். எது M2ல் ஆட் ஆகுனாக்கா M1 ப்ளஸ் டைம் டெபாசிட் ஆஃப் பேங்க் அப்படின்னு வரும். M2 ஈக்குவல் டு M1 ப்ளஸ் டைம் டெபாசிட் ஆஃப் பேங்க். அப்போ டைம் டெபாசிட் ஆஃப் பேங்க்ஸ் நாம வச்சுக்கணும். டைம் டெபாசிட்ங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட் ஆஃப் த பேங்க். அது இர்விங் ஃபிஷர் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி வாஸ் பாப்புலரைஸ்டு இன் இயர் 1911 ஞாபகம் வச்சுங்க. இர்விங் ஃபிஷருடைய குவான்டிட்டி தியரி பின்னால் பார்க்க போகிறோம். குவான்டிட்டி தியரி அது எப்போ பாப்புலரைஸ் பண்ணார், எப்போ வெளியிட்டாருனாக்கா 1911. அந்த ME ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ME ஈக்குவல் டு PT. இர்விங் ஃபிஷருடைய ஒரு ஃபார்முலா, குவான்டிட்டி தியரி ஃபார்முலா ME ஈக்குவல் டு PTன்னு வரும். அதில் MEங்கிறது எதுனா சப்ளை ஆஃப் லீகல் டெண்டர் மணி. லீகல் டெண்டர் மணினா சட்டப்பூர்வமான பணம். சப்ளை ஆஃப் லீகல் டெண்டர் மணி அப்படின்னா மணி சப்ளையை குறிக்கிறது தான் MEங்கிறது. அடுத்தது இன்ஃப்ளேஷன் மீன்ஸ். இன்ஃப்ளேஷன்னா என்ன? இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா பணவீக்கம்னா என்னன்னாக்கா ப்ரைஸஸ் ஆர் ரைசிங், விலைவாசி வந்துகிட்டே போனால் அதான் இன்ஃப்ளேஷன். நெக்ஸ்ட் 8th one. Dash inflation result in serious depreciation of value of money. Hyperinflation. எந்த இன்ஃப்ளேஷன்? நிறைய டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்குது. அது பின்னால் பார்க்க போகிறோம். கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன், ரன்னிங் இன்ஃப்ளேஷன், பாக்கிங், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். அதில் ஹைப்பருங்கிறது தான் மிகப்பெரிய விலைவாசி அளவு கடந்து போயிட்டே இருந்தாக்கா விலைவாசி உயர்ந்துகிட்டே இன்றைக்கி ஒரு வேலை நாளைக்கு இன்றைக்கி 5 ரூபா, நாளைக்கு 10 ரூபா, நாளைக்கு 20 ரூபா அப்படின்னு உயர்ந்துகிட்டே போனால் அது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்பாங்க. அளவில்லாத அளவுக்கு விலைவாசி வந்துகிட்டே போனால் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். அது சீரியஸ் டிப்ரிசியேஷன் வேல்யூ ஆஃப் மணி. வேல்யூ ஆஃப் மணினா பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிட்டே போகும், சீரியஸாக குறைஞ்சிட்டே போகும். எப்போனா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் பீரியடில். அடுத்து டேஷ் இன்ஃப்ளேஷன் அக்கர்ஸ் when general price of commodities increases due to increase in the production of cost. அந்த காஸ்ட்டுங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுங்க. ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்தால் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ப்ரொடக்ஷனுடைய காஸ்ட் உற்பத்தி செலவு அதிகரிக்கிறதுனால விலைவாசி உயர்ந்தா ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கான செலவு அதிகரிக்குது, அதனால் அந்த பொருளுடைய விலையும் அதிகரிக்குது. அதனால் விலை அதிகரிச்சா அதுக்கு பேர் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். அந்த பேராகிராஃபில் உள்ள காஸ்ட்டுங்க வேர்டை ஞாபகம் வச்சு. காஸ்ட்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். அடுத்து டியூரிங் இன்ஃப்ளேஷன் ஹூ ஆர் த கெய்னர்ஸ். யார் இன்ஃப்ளேஷன் இப்போ இன்ஃப்ளேஷன் வந்துச்சு நம்ம நாட்டில், யாருக்கு நன்மை, யார் அதெல்லாம் பலன் அடைவா அப்படின்னாக்கா டெப்டர்ஸ்னால் கடன் வாங்கினவங்க. கடன் வாங்கினவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பீரியடில் நன்மை கிடைக்கும். ஏன்னாக்கா இன்ஃப்ளேஷன் பீரியடில் பணத்துக்கு மதிப்பு இல்லாத இருக்கும். நம்ம 1000 ரூபா கடன் வாங்கிட்டு திரும்பி கொடுக்குறது ஈஸியாக போயிடும். இப்போ நான் 1000 ரூபா கடன் வாங்கியிருக்கேன். இப்போ நாட்டில் 1000 ரூபா கடங்கிறது நான் இப்போ என்னுடைய கடன் நான் வெறும் 1000 ரூபா தான். இப்போ இன்ஃப்ளேஷன் பீரியடில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மதிப்பு இல்லாத போயிடும். அப்போ நான் அந்த கடன் திருப்பி செலுத்தும்போது எனக்கு நன்மை கிடைக்கும். அதனால தான் கெய்னர்ஸ் யார்? இன்ஃப்ளேஷன் வந்தால் யார் கெய்னர்னா டெப்டர்ஸ்னால் கடன் வாங்கினவங்க ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஃப்ளேஷன் பீரியடில் கெய்னர்ஸ் யாருன்னா கடன் வாங்கினவங்க. அடுத்த டேஷ் இஸ் ஏ டிக்ரீஸ் இன் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இதில் டிஸ்இன்ஃப்ளேஷன் ஞாபகம் வச்சுங்க. டிஸ்இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட் டிஸ்இன்ஃப்ளேஷன். அப்போ டிக்ரீஸ் இன் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் எதை குறைக்குது அப்படின்னா, எது ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷனை குறைக்கணும்னா டிஸ்இன்ஃப்ளேஷன். ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷனை குறைக்கிறது டிஸ்இன்ஃப்ளேஷன். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மாரி டிஸ்இன்ஃப்ளேஷன். ஸ்டாக்ஃப்ளேஷன் கம்பைன்ஸ் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் வித் ஸ்டாக்னேஷன். ஸ்டாக்ஃப்ளேஷன் ஸ்டாக்னேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஸ்டாக்ஃப்ளேஷன் அர்த்தம் ஸ்டாக்னேஷன் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் தான் ஸ்டாக்னேஷன். நம்ம பிளெண்டிங் அவர்ஸில் படிப்போம். பிளெண்டிங் அவர்ஸில் ஸ்டாக்னேஷன் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் ஈக்குவல் டு ஸ்டாக்னேஷன். அப்போ ஸ்டாக்ஃப்ளேஷன் என்ன? ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷனோட எது சேருது? ஸ்டாக்னேஷன். ஸ்டாக்னேஷனும் இன்ஃப்ளேஷனும் சேர்ந்தால் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படி ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு த ஸ்டடி ஆஃப் ஆல்டர்னேட்டிங் ஃப்ளக்சுவேஷன் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி ரெஃபர்டு டு எக்கனாமிக் ஆல்டர்னேட்டிங் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி மாறி மாறி வருதுன்னு வச்சுக்க. அதுக்கு பேர் தான் ட்ரேட் சைக்கிள் இல்லை பிஸ்னஸ் சைக்கிள்மாங்க. இதெல்லாம் ட்ரேட் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. பூம் பீரியட், ரெக்கவரி பீரியட், ரெசிஷன் பீரியட் மாறி மாறி வருது பேர் தான் ட்ரேட் சைக்கிள். அப்போ இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஃப்ளக்சுவேஷனுக்கு பேர். இன்னொன்று ஒரு ஸ்டடி ஆல்டர்னேட்டிங். பூமுங்கிறது ஒரு ஆல்டர்னேஷன், ரெசிஷன், ரெக்கவரிங்கிறது ட்ரேட் சைக்கிள். During depression, the level of economic activity became extremely low. Depression period எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பொருளாதார நடவடிக்கைகள் ரொம்ப லோவாக இருக்கும். டிப்ரெஷன் பீரியடில் during depression the level of economic activity became extremely low. ரொம்ப லோவாக இருக்கும், குறைவாக இருக்கும். அடுத்து money can be anything that is generally accepted as a means of exchange and at the same time act as the measure and store of value. This definition was given by Crowther. நம்ம மணின்னு பார்த்தாலே ரெண்டு டெஃபினேஷன், Crowther டெஃபினேஷன் ஒன்று வாக்கர் டெஃபினேஷன் சொல்லுவாங்க. இதில் வாக்கர் டெஃபினேஷனுங்கிறது பின்னால் நம்ம படிக்க போகிறோம். மணி இஸ் எனி திங் தட் வாட் மணி டஸ் அப்படின்னு வரும். ஒரே சிம்பிள் லைன் தான். அந்த எக்ஸாம்பிள் இந்த டெஃபினேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் given by Crowther. மணி கேன் பி எனி திங் தட் இஸ் ஜென்ரலி படிச்சு வச்சிங்க. நெக்ஸ்ட் டெபிட் கார்டு இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளாஸ்டிக் மணி. ஞாபகம் டெபிட் கார்டுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் மணி தான் டெபிட் கார்டுங்கிறது. Fisher's quantity theory of money is based on the essential functions of money as medium of exchange. Medium of ஃபிஷருடைய குவான்டிட்டி தேவை மணி படிக்க போகிறோம் டீட்டெயில் கொஸ்டினில் 5 மார்க்கில். அதில் வந்து அவருடைய எசென்ஷியல் ஃபங்க்ஷன், ஃபிஷர் வந்து எசென்ஷியல் ஃபங்க்ஷன் முக்கியமான ஃபங்க்ஷன். மணிக்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் முக்கியமான ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபிஷர்ஸ் கையால் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அடுத்து. வி இந்த வி எம்இ ஈக்குவல் டு பிடி. எம்இ ஈக்குவல் டு பிடினாலே ஃபிஷர்ஸுடைய குவான்டிட்டி தியரி அவருடைய ஃபார்முலா தான் எம்இ ஈக்குவல் டு பிடி. அதில் விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் மணி. வெலாசிட்டி ஆஃப் மணி, வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் மணினா ஒரு பணம் எத்தனை முறை கைமாறுகிறதோ அதுக்கு பேர் தான் வெலாசிட்டின்னு பேர். ஒரு 50 ரூபா நோட்டு ஒரு படத்தில் கொண்டா காட்டுவாங்க. ஒரு பணம் 50 ரூபா நோட்டு மாறி 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 கைமாறி போகும். எத்தனை பேர்கிட்ட ஒரு மாறுதோ அதுக்கு பேர் தான் வெலாசிட்டி ஆஃப் மணி. வெலாசிட்டி ஆஃப் மணிங்கிற வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் மணி. சர்க்குலேஷனாக பணப்புழக்கம். ஒருத்தவங்கள்ட்ட இருக்கிற பணம் இன்னொருத்தவங்க போகுது. நம்ம கடைக்காரன் கடங்காரன் இன்னொருத்தவங்க கொடுப்போம், அவர் இன்னொருத்தர் கொடுப்பாரு. அதுமாதிரி மாறி பொறுத்து தான் சர்க்குலேஷன் மணி. எத்தனை முறை கைமாறுகிறதோ அதுக்கு பேர் தான் வெலாசிட்டி ஆஃப் மணி. ஒரு பணம் எத்தனை முறை கைமாறுகிறதோ அதுக்கு பேர் தான் வெலாசிட்டி ஆஃப் மணி. எம் ஈக்குவல் டு பிடியில் விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் மணி. when prices rise slowly, விலைவாசி மெதுவாக உயர்ந்தா, விலைவாசி உயருது மெதுவாக உயர்ந்தா ஆனால் அதுக்கு பேர் மைல்டு இன்ஃப்ளேஷன். மைல்டு அட்டாக்னு சொல்கிறாங்க. மைல்டு இன்ஃப்ளேஷன். விலைவாசி ஸ்லோலி மைல்டு அதுக்கு கூட மீனிங் கூட வச்சுக்கலாம். 20th கொஸ்டின், டேஷ் இன்ஃப்ளேஷன் இஸ் நோவே டேஞ்சரஸ் டு எக்கானமி. ஒரு எக்கானமிக்கு, ஒரு பொருளாதாரத்துக்கு எந்த எக்கானமி நோவே டேஞ்சரஸ்ங்கிறது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் தெரிஞ்ச விஷயம். நோவே டேஞ்சரஸ் அப்படிங்கிறது எதுனாக்கா கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன், ஊர்ந்து போகிற பணவீக்கம். ஊர்வன சொல்கிறாங்களே கிரீப்பர்னு சொல்லுவாங்க, படர்வன. அப்போ கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன். Dear students of 12th standard A3, now I am going to explain the 3-mark question in lesson 5. First question, 21st question, define money. Money என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறோம். We are giving 2 definition of Walker and Crowther are given below. Money is what money does. Very important definition. Money is எதையெல்லாம் செய்ய வல்லுகிறதோ அதே பணம். பணம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படிங்கிறது தான் வாக்கருடைய டெஃபினிஷன். நெக்ஸ்ட், மணி கேன் பி எனி திங் தட் இஸ் ஜெனரலி அக்செப்டட் as a means of exchange and at the same time act as the measure and store of value அப்படிங்கிறது கிரௌத்தருடைய டெஃபினிஷன். இந்த திங்கிறது கொஞ்சம் கேப் விட்டு எழுதிங்க. நெக்ஸ்ட், இது டெஃபினேஷன் வந்து ஒன் வேர்டு கொஸ்டின் சூஸ் அ கரெக்ட் சொல்ல வந்திருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன், கிரௌத்தர் டெஃபினேஷன். நெக்ஸ்ட், வாட் இஸ் barter? barterனா பண்டமாற்று முறை. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஃபார் குட்ஸ் இஸ் நோன் அஸ் barter எக்ஸ்சேஞ்ச் படிச்சிருப்பீங்க. குட்ஸை கொடுத்துட்டு குட்ஸை வாங்கினா அது பேர் பொருளை பண்டத்தை கொடுத்துட்டு பண்டத்தை வாங்குறதுக்கு பேர் தான் barter எக்ஸ்சேஞ்ச், barter சிஸ்டம் பேர். இன் எ barter சிஸ்டம் த கமாடிட்டிஸ் அண்ட் சர்வீஸ் வேர் டைரக்ட்லி எக்ஸ்சேஞ்ச் ஃபார் அதர் கமாடிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ். பாசஸில் கமாடிட்டிஸ் பொருள்கள் அண்ட் சர்வீசஸ் பண்டங்களும் பணிகளும் டைரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் ஃபார் கமாடிட்டிஸ் பண்டங்களுக்காக மாற்றிக்கொள்ளப்படுகிறது. அதுக்கு பேர் தான் barter சிஸ்டம். குட்ஸ் லைக் ஃபர்ஸ்னால் ரோமங்கள், ஸ்கின்ஸ் தோல்கள், சால்ட் உப்பு, ரைஸு, வீட்டு, உட்டன்ஸ்லாம் பாத்திரங்கள்.
வெப்பன்ஸ் எக்ஸட்ரா வேர் காமன்லி யூஸ்ட் மணி. இதெல்லாம் ஒரு காலத்தில் காமனாக பணமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்கின்னு தோலை வந்து ஒரு பண்டத்தை வாங்கிட்டு தோலை கொடுக்கறது அதுமாரி இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பண்டங்களாக பயன்படுத்தப்பட்டது. வாட் இஸ் கமாடிட்டி மணி? கமாடிட்டி மணினா என்ன? இந்த பாஸ்ட் பழங்காலத்தில் மோஸ்ட் சொசைட்டிஸ் யூஸ் காமன்லி கமாடிட்டி வித் சம் இன்ட்ரென்சிக் வேல்யூ ஃபார் மணி. இன்ட்ரென்சிக்னா அதனுடைய உள் வேல்யூ, வெளிப்புற வேல்யூ, அதனுடைய உள் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அடக்க விலை மதிப்பு. இந்த பாஸ்ட் பழங்காலத்தில் மோஸ்ட் சொசைட்டி நிறைய சமுதாயங்களில் யூஸ்டு கமாடிட்டி பொருளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சம் இன்ட்ரெஸ்ட் வேலை அதுக்குன்னு ஒரு பணம், ஒரு சின்னதாக ஒரு தோல் எடுத்துக்கிறது, இதுக்கு 5 இது 2 ரூபா, இது 1, இதனுடைய மதிப்பு 5 அப்படின்னு வச்சு கொடுத்துருக்காங்க இந்த கடங்காலத்தில். இது வாட் இஸ் கமாடிட்டி மணி? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கமாடிட்டி மணினா என்ன அதான் பார்க்குறோம். இந்த பாஸ்ட் மோஸ்ட் சொசைட்டி யூஸ் கமாடிட்டி வித் சம் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ ஆஃப் மணி இன் ஆர்டர் டு ஃபங்க்ஷன் ஆஸ் மணி. இந்த கமாடிட்டி ஹேட் டு பி வைட்லி அக்செப்டபிள். அந்த கமாடிட்டி எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாரும் பணம்னு ஏற்றுக்கிட்டாங்க. அது தோலாக இருக்கலாம், ஒரு சின்ன கிளிஞ்சலாக இருக்கலாம், ஒரு சங்காக இருக்கலாம், அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் தட் எவ்ரி ஒன் ஹேட் டு பி வில்லிங் டு அக்செப்ட் இட் அஸ் ஏ பேமெண்ட் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். எல்லாருமே அது வில்லிங்காக விருப்பமாக அதை ஏற்றுக்கிட்டாங்க, அதை பணம்னு ஏற்றுக்கிட்டாங்க. எக்ஸாம்பிள், தே ஹவ் பீன் பாப்புலர் கமாடிட்டி மணிஸ் பிகாஸ் தே குட் பி யூஸ்டு ஃபார் வேரியஸ் பர்பஸஸ், ஜுவல்லரி, டென்டல் ஃபில்லிங்ஸ், டென்டல்னா பல்லு அடைக்கிறதுக்கு, டென்டல் ஃபில்லிங் as well as for transaction. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் கோல்டு ஸ்டாண்டர்ட்? Gold standard is a system in which the value of monetary unit or the standard currency is directly linked. And the direct link gold க்கு கம்பேர் பண்ணி காட்டுறது with gold. The monetary unit is defined in terms of certain weight of gold. ஒரு மானிட்டரி யூனிட்டும் கோல்டுக்கு எவ்வளோ மதிப்பு அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் கோல்டு ஸ்டாண்டர்டு. நெக்ஸ்ட், வாட் இஸ் பிளாஸ்டிக் மணி? இப்போ நம்ம பயன்படுத்துறது த லேட்டஸ்ட் டைப் ஆஃப் மணி இஸ் பிளாஸ்டிக் மணி. பிளாஸ்டிக் மணி இஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக பயன்படுத்தக்கூடிய பணம் வந்து பிளாஸ்டிக் மணி. இப்போ நம்ம பயன்படுத்துகிற 50 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 2000 நோட்டு அப்படிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பேப்பர் மணின்னு பேர். இப்போ நம்ம கார்டு யூஸ் பண்ணுறோம்ல, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெலாம் இருக்குது, அதான் பிளாஸ்டிக் மணி. பிளாஸ்டிக் மணி இஸ் எ டேர்ம் தட் இஸ் யூஸ்டு ப்ரிடாமினென்ட்லி இன் ரெஃபரன்ஸ் டு த ஹார்டு பிளாஸ்டிக் கார்டாக இருக்கும். யூஸ்டு எவ்ரிடே இன் பிளேஸ் ஆஃப் ஆக்சுவல் பேங்க் நோட்டுக்கு பதிலாக நம்ம பிளாஸ்டிக் கார்டை பயன்படுத்துகிறோம். பிளாஸ்டிக் மணி கேன் பி கம் இன் டு மெனி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் சச் எஸ் கேஷ் கார்டாக இருக்கும், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ப்ரீபெய்டு கேஷ் கார்ட்ஸு, ஸ்டோர் கார்ட்ஸு, ஃபாரெக்ஸ் கார்ட்ஸு அண்டு ஸ்மார்ட் கார்ட்ஸ், நிறைய கார்ட்ஸ் வந்திருக்கு. எல்லாமே பிளாஸ்டிக் மணி. இப்போ வந்து நம்ம பேப்பர் கரன்சி போல் இப்போ பிளாஸ்டிக் கார்டு பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னு சொல்கிறாங்க. டிஃபைன் இன்ஃப்ளேஷன், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்ஃப்ளேஷனா என்ன? டெஃபினேஷன் ஆஃப் கவுல் பவுல் அண்ட் கிரிகோரி as given below. Too much of money chasing too few goods. கவுல்பவுடைய டெஃபினேஷன், டூ மச் ஆஃப் மணி சேசிங் டூ few goods. அதிகப்படியான பணம் குறைவான பண்டங்களை துரத்துகின்ற நிலைமை, அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், எ ஸ்டேட் ஆஃப் அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் த குவான்டிட்டி. அப்நார்மல்னா அளவிட முடியாத இன்க்ரீஸ், அளவுக்கு அதிகமான இன்க்ரீஸ். அப்நார்மல்னா அளவுக்கு அதிகமான இன்க்ரீஸ் இன் குவான்டிட்டி ஆஃப் பர்ச்சேசிங் பவர், குவான்டிட்டி இன் பர்ச்சேசிங் பவர், அதுக்கு பேர் தான் கிரிகோரி அப்படின்ற டெஃபினிஷன். வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். இன்ஃப்ளேஷன், டூ மச் ஆஃப் மணி இஸ் சேசிங் டூ few goodsங்கிறது ஒருத்தர் கவுல் பவுல் அவருடைய டெஃபினிஷன். அடுத்து கிரிகோரியுடைய டெஃபினிஷன், எ ஸ்டேட் ஆஃப் அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் த குவான்டிட்டி ஆஃப் பர்ச்சேசிங் பவர். பர்ச்சேசிங் பவர் வந்து உடைய அதிகமாக போகிறதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது. ரெண்டு டெஃபினிஷன், இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்சோ. வாட் இஸ் ஸ்டாக்ஃப்ளேஷன்? ஸ்டாக்னேஷன் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸ்டாக்னேஷன் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன், ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸ்டாக்ஃப்ளேஷன் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாக்னன்ட் எக்கனாமிக் க்ரோத். எக்கனாமிக் க்ரோத்தில் ஸ்டாக்னேஷன் இருக்கும், நிலைத்த தன்மை. அதாவது குரோத் வந்து வளர்ச்சியும் அடையாது, பின்னோக்கியும் போகாது. ஸ்டாக்னன்ட் வாட்டங்கிறாங்கள, தண்ணி நிலையாக, குளத்துலாம் தண்ணி அப்படி ஸ்டாக்னண்ட்டாக கிடக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஸ்டாக்னேஷன். வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஹை எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஹை இன்ஃப்ளேஷன். ஹை எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்கும், ஹை இன்ஃப்ளேஷனும் இருக்கும். வேலை வாய்ப்பும் நிறையா இருக்கும், அதே சமயம் இன்ஃப்ளேஷன் இருக்கும். அதுக்கு அந்த சுச்சுவேஷன் பேர் தான் ஸ்டாக்ஃப்ளேஷன். It is the coexistence of high rate of unemployment and inflation derived from stagnation and inflation. Stagnation உள்ள ஸ்டாக், இன்ஃப்ளேஷன் உள்ள ஃப்ளேஷ், ரெண்டையும் ஏற்றுட்டு தான் நம்ம ஸ்டாக்ஃப்ளேஷன் எழுதுகிறோம். நீங்கள் கூட ஒரு லைன் எழுதிக்கலாம்,
first starting load of stagnation plus inflation equal to stagflation. It is a combination of stagnation plus inflation அப்படிங்கிறது தான் stagflation. Economic growth, inflation, unemployment. அந்த படத்தை கூட போட்டுக்கலாம். next question 27. Next 28th question. 28th question come to the paragraph question. Write a note on metallic money. Metallic money பற்றி ஒரு பேராகிராஃப் சொல்கிறாங்க. அண்டர் மெட்டாலிக் ஸ்டாண்டர்டில் சம் கைண்ட் ஆஃப் மெட்டல் எதர் கோல்டு ஆர் சில்வர் இஸ் யூஸ் டு டிட்டர்மின் ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஒரு காலத்தில் கோல்டு சில்வர்லாம் நம்ம பணமாக பயன்படுத்தியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆஃப் மணி அண்ட் கரன்சி போல. ஸ்டாண்டர்ட் காயின்ஸ் மேட் அவுட் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் பிரின்சிபல் காயின்ஸ் யூஸ்டு அண்டர் த மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட். மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் படி அதை செஞ்சுருப்பாங்க. தி ஸ்டாண்டர்ட் காயின்ஸ் ஆர் ஃபுல் பாடிட் ஆர் ஃபுல் வெயிட்டட் லீகல் டெண்டர். லீகல் டெண்டர் அப்படின்னா சட்டப்பூர்வமான பணம். தேர் ஃபேஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த இன்ட்ரின்சிக் மெட்டல் வேல்யூ. அந்த மெட்டல் வேல்யூவும் ஃபேஸ் வேல்யூ ஒன்றா இருக்கும். ஒரு 10 ரூபா காயின் இருந்தால் ஒரு 10 ரூபா காயின் அடிக்கிறாங்க. அந்த 10 ரூபா காயினுடைய ஃபேஸ் வேல்யூ என்ன 10ன்னு போட்டுருவாங்களா, அதான் ஃபேஸ் வேல்யூ. அந்த காயினை கொண்டு கடையில் கொடுத்தா வெயிட் போட்டு எடுத்துகிட்டு இப்போ கோல்டு கடை சில்வர் கடைலாம் எடுக்கிறாங்க, வெயிட் போட்டு எடுத்துகிட்டு அதனுடைய வேல்யூவும் 10 ரூபா இருக்குது. அதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ, உள் மதிப்பு. அந்த நாணயத்தினுடைய மதிப்பு, நாணயத்தை வெயிட் போட்டால் கிடைக்கக்கூடிய மதிப்பு இருக்க, அது பிளாட்டினமாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம். அந்த 10 ரூபா காயினுடைய 10 ரூபாய்க்கு சில்வர் என்ன பொறுமோ அதான் அதனுடைய வேல்யூ. மேலே போட்டிருக்க 10ன்னு போட்டிருக்கிறது ஃபேஸ் வேல்யூ. அந்த வெயிட் போட்டால் கிடைக்கக்கூடிய மதிப்பு இன்ட்ரின்சிக் வேல்யூ. அப்போ அந்த காலத்தில் கோல்டு காயின் சில்வர் காயின்லாம் அடித்தாங்கன்னா அந்த கோல்டு காயினுடைய விலையும் அந்த அதில் மேலே போட்டிருக்கக்கூடிய மதிப்பும் ஒன்றா, ஃபேஸ் வேல்யூம் ஒன்றா இருக்கும். அதான் மெட்டாலிக் மணி. வாட் இஸ் மணி சப்ளைனா என்ன, பணம் அளிப்புனா என்ன? மணி சப்ளை மீன்ஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி இன் எக்கானமி. ஒரு எக்கானமியில் பொருளாதாரத்தில் எவ்வளவு பணம் இருக்குது, புழக்கத்தில் இருக்கோ அதான் சப்ளை மணிங்கிறோம். இட் ரெஃபர்ஸ் டு அமௌண்ட் ஆஃப் மணி விச் இஸ் இன் சர்க்குலேஷன் இன் அன் எக்கானமி அட் எனி கிவன் டைம். ஒரு கிவன் டயத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சர்க்குலேஷனில் எவ்வளோ பணம் இருக்குது, புழக்கத்தில் எவ்வளோ பணம் புழக்கத்தில் இருக்கோ அதான் சப்ளை மணி. மணி சப்ளை பிளேஸ் எ குரூஷியல் ரோல் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் ப்ரைஸ் லெவல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். ப்ரைஸ் லெவலில் தீர்மானிக்கிறதுலையும் இன்ட்ரெஸ்ட்டில் தீர்மானிக்கிறதும் சப்ளை மணி ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. மணி சப்ளை தான் ப்ரைஸ் லெவலில் தீர்மானிக்குது, விளைவு மட்டத்தை தீர்மானிக்குது. மணி சப்ளை தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் தீர்மானிக்குது. மணி சப்ளை வியூடு அட் ஏ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் இஸ் ஏ ஸ்டாக். ஒரு மணி சப்ளையை தான் நம்ம ஸ்டாக்குங்கிறோம். ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது ஸ்டாக்னு பேர். ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் இட் இஸ் ஏ ஃப்ளோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் 30th கொஸ்டின். வாட் ஆர் த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் மணி சப்ளை? மணி சப்ளையை தீர்மானிக்கிறது யார்? கரன்சி டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறது. இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மணி ஹெல்ட் பை த பப்ளிக் இன் கரன்சி டு தட் they hold in the bank deposit. At the reserve deposit ratio RDR. Reserve money consists of two things: value cash in bank and a deposit of commercial banks with RBI. Next, cash reserve ratio CRR. Cash reserve ratio, it is the fraction of the deposit the banks must keep with the RBI. Cash reserve ratio ஒரு பேங்க்கும் ரிசர்வ் பேங்க்கில் ஒரு குறிப்பிட்ட பணத்தை போட்டு வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ SLR. It is the fraction of the total demand and time deposit of the commercial banks in the form of specified liquid asset. Total demand and time deposit of commercial banks போட்டு வச்சிருக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு பேர் இந்த ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ அப்படி பேர். கரன்சி ஞாபகம் வச்சுக்கிறது, கரன்சி டெபாசிட் ரேஷியோ. இட் இஸ் ரேஷியோ மணி ஹெல்ட் பை த பப்ளிக் இன் கரன்சி டு தட் தே ஹோல்ட் இன் த பேங்க் டெபாசிட். பொதுமக்கள் வச்சிருக்க பணம் கரன்சி டெபாசிட் ரேஷியோனா பொதுமக்கள் வச்சிருக்கூடும், பொதுமக்கள் பேங்க்லையும் வச்சிருக்கக்கூடிய பணம் தான் கரன்சி டெபாசிட் ரேஷியோ. ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோனா ரிசர்வ் மணி கன்சிஸ்ட் ஆஃப் டூ திங்ஸ்: வேல்யூ கேஷ் இன் பேங்க்ஸ். பணத்தை பேங்க்லேயே கொஞ்சம் பணத்தை வச்சுருப்பாங்க. அடுத்தது டெபாசிட் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் வித் ஆர்பிஐயில் டெபாசிட் வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் தான் ரிசர்வ் டெபாசிட். கேஷ் ரிசர்வ் ரேஷியோங்க ஒரு பேங்க்கும் ரிசர்வ் பேங்க்கில் பணத்தை போட்டு வச்சுருக்கணும், அதுக்கு பேர் தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ வந்து fraction the total demand and the time deposit of the commercial banks in the form of specific liquid asset. Dear students of 12th standard, now I am going to explain question number 31. 3 more question. Write the types of inflation. இன்ஃப்ளேஷனுடைய வகைகள்.
இன்ஃப்ளேஷனா பணவீக்கத்தினுடைய வகைகள் என்ன? அந்த பேஸ் ஆஃப் ஸ்பீடை பொறுத்து இன்ஃப்ளேஷன் இஸ் டிவைட் இன்டு 4 பார்ட்ஸ். கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன், ஊர்ந்து செல்லக்கூடிய பணவீக்கம். வாக்கிங், நடந்து செல்லக்கூடிய பணவீக்கம். ரன்னிங், ஓடும் பணவீக்கம். கேலப்பிங் inflation or hyperinflation. Galloping inflation, otherwise known as hyperinflation. On the basis of speed, there are 4 types: creeping, walking, running, galloping. On the basis of demand and cost பொறுத்து demand pull inflation, தேவை இழுப்பு பணவீக்கம். cost push, செலவு உந்து பணவீக்கம் அப்படிமாங்க. On the basis of demand and cost. On the basis of inducement, தூண்டுதல் பொறுத்து currency inflation, கரன்சினா பணம், கரன்சி இன்ஃப்ளேஷன், கரன்சி அச்சடிக்கிறதுனால வரக்கூடிய இன்ஃப்ளேஷன். கிரெடிட்னா கடன் கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய இன்ஃப்ளேஷன். டெபிசிட் இன்டியூசர் இன்ஃப்ளேஷன், ப்ராஃபிட் இன்டியூசர் இன்ஃப்ளேஷன், ஸ்கேசிட்டி இன்டியூசர்னு தூண்டப்பட்ட பணவீக்கம். டாக்ஸ் இன்டியூசர் இன்ஃப்ளேஷன், டாக்ஸ் போடுறதுனால ஏற்படக்கூடிய பணவீக்கம். பணவீக்கம்னா விலைவாசி ஏற்றம், அதான் பணவீக்கங்கிறது. இன்டியூஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்டியூஸ்மெண்ட் தூண்டுதல் ஏற்படக்கூடிய பணவீக்கம் 6 டைப்ஸ் இருக்கு. Next question, explain demand pull and cost push inflation. தேவை இழுப்பு பணவீக்கம்னா என்ன? cost push inflation என்ன? demand pull inflation தேவை இழுப்பு. demand and supply play a crucial role in deciding inflation levels in the society at all points of time. தேவையிலும் அளிப்பிலும் ஏற்படக்கூடிய மாற்றம் ஒரு crucial role, ஒரு important role in deciding inflation தீர்மானிக்கல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. For example, if the demand is high for a product, ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்தால் அண்ட் சப்ளை லோவாக இருந்தால் the price of the product increases, அந்த அண்டத்தினுடைய விலை அதிகரிக்கும். ஒரு அண்டருக்கு அந்த பொருளினுடைய டிமாண்ட் அதிகமாக இருந்து சப்ளை கம்மியாக இருந்தால் விலைவாசி அதிகரிக்கும். அதுக்கு பதிலாக டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். அடுத்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், செலவு உந்து பணவீக்கம். when the cost of raw material and other input rises, அந்த இன்புட்ஸ் ரைசஸ், செப்பரேட் வேர்டாக போடுங்க, இன்புட்ஸ் ரைசஸ், இன்ஃப்ளேஷன் ரிசல்ட். இந்த இன்ஃப்ளேஷன் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் எதனால் உருவானா, ரா மெட்டீரியலுடைய காஸ்ட் அதிகரிக்கும் பொழுது, ரா மெட்டீரியலுடைய செலவு அதிகரிக்கும் பொழுது விலைவாசி அதிகரிக்கும். அண்ட் அதர் இன்புட்ஸ், ரா மெட்டீரியலோ அதர் இன்புட்ஸோ மற்ற இன்புட்ஸ் உள்ளீடுகளுடைய விலை அதிகரிக்கும் பொழுது விலைவாசி அதிகரிக்கும். அதுக்கு பேர் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். இன்க்ரீஸ் இன் வேஜஸ் paid to the labor also lead to inflation. லேபருடைய வேஜ் அதிகமாக ஏற்படக்கூடிய கூலி உயர்வு அதிகரிக்கிறதுனால விலைவாசியும் அதிகரிக்கும். அதுக்கு பேர் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். நெக்ஸ்ட் 33, கொஸ்டின் நம்பர் 33, ஸ்டேட் கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் மணி. கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன், வேல்யூ ஆஃப் மணினுடைய கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன். இதில் ஃபர்ஸ்ட் டூ ஈக்குவேஷன் we are giving. Marshall equation, மார்ஷலுடைய ஈக்குவேஷன். இந்த மார்ஷல் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் as m equal to kpy அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காரு மார்ஷல், வேல்யூ ஆஃப் மணியை பொறுத்து. வேறு இல்லை எம்ங்கிறது குவான்டிட்டி ஆஃப் மணி, பண அளவு. அடுத்து ஒய் இஸ் அக்ரிகேட் ரியல் இன்கம் ஆஃப் த கம்யூனிட்டி. ஒய்ங்கிறது ஜென்ரலாக இன்கத்தை குறிக்கும், அக்ரிகேட் ஒட்டுமொத்த உண்மை வருமானம் ஆஃப் த கம்யூனிட்டி. பிங்கிறது பர்ச்சேசிங் பவர். கே ரெப்ரசன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ரியல் இன்கம் விச் த பப்ளிக் டிசைர் டு ஹோல்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் மணி. கேங்கிறது ரெப்ரசன்ட் த ஃப்ராக்ஷன் ஆஃப் ரியல் இன்கம் விச் த பப்ளிக் டிசைர் டு ஹோல்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் மணி. ஹோல்டு மணின்னா பணம் வச்சுக்கிறது, எவ்வளவு பணத்தை பணமாக வச்சுக்க விரும்புகிறாங்க. தட்ஸ் த ப்ரைஸ் லெவல். இப்போ ப்ரைஸ் லெவல் ஈக்குவல் டு அந்த ஈக்குவேஷனை மாற்றி போட்டு பிஏ கொண்டு இருந்தால் கொண்டு வந்தோம்னா ஈக்குவேஷன் பாருங்கள், எம் ஈக்குவல் டு கேபிஒய் இருக்கா, அப்போ பி இருந்தானு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த எம் அந்த போச்சுன்னா பி ஈக்குவல் டு கேஒய் எம்பி அந்த இடத்துல இருக்கு. கேஒய் எந்த கொண்டு வந்தோம்னா பி ஈக்குவல் டு எம் பை கேஒய் ஆர் த வேல்யூ ஆஃப் மணி, value of money, the reciprocal of the price level 1 by p னு போட்டோம்னா ky by m அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் கீன்ஸ் ஈக்குவேஷன்ஸ். கீன்ஸ் ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஸ்ட் as இவருடைய வேல்யூ ஆஃப் மணி பார்த்தீங்கன்னாக்கா n ஈக்குவல் டு pk அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. p ஈக்குவல் டு n by k, p ஈக்குவல் டு n by k, where n is the total supply of money, p is the general price level பொது விலை மட்டம் of consumption goods நூறு பண்டங்கள், K is the total quantity of consumption units the people desire to keep in the form of cash அப்படின்னு ஒன்று எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. n ஈக்குவல் டு pk ஞாபகம் வச்சுணும், அதுலேருந்து டெரைவ் பண்ணி எழுதுறது தான் p ஈக்குவல் டு n by kங்கிறது. அடுத்து கீன்ஸ் இண்டிகேட் தட் k is the real balance. இதில் என்ன சொல்லணும்னா kங்கிறது ரியல் பேலன்ஸ் பிகாஸ் இட் இஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கன்சியூமர் குட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் டிஸ்இன்ஃப்ளேஷன், மீள் பணவீக்கங்கிறது பணவீக்க குறைப்பு நடவடிக்கை. டிஸ்இன்ஃப்ளேஷன் இஸ் த ஸ்லோயிங் டவுன் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன்.
ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷனை ஸ்லோ பண்ணுறது. ஸ்லோனா குறைக்கிறது. அதிகமான விலை மட்டம் அதிகமாச்சுன்னா அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு பேர் தான், ஸ்லோ பண்ணுறதுக்கு பேர் தான் டிஸ்இன்ஃப்ளேஷன். வேகமாக போகிறத பஸ்ஸை கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி டிஸ்இன்ஃப்ளேஷன் இஸ் த ஸ்லோயிங் டவுன் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பை கண்ட்ரோலிங் த அமௌண்ட் ஆஃப் கிரெடிட், பேங்க் லோனு, ஹையர் பர்ச்சேஸ் அவைலபிள் டு கன்சியூமர் வித்தவுட் காசிங் மோர் அன்எம்ப்ளாய்மெண்ட். வேலை இல்லா திண்டாட்டம் ஏற்படாமல், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படாமல் பேங்க் லோன்லாம் குறைக்கிறது, பேங்க் கொடுக்கக்கூடிய லோனு குறைக்கிறது. ஹையர் பர்ச்சேஸ்னா லீஸ், வண்டி எடுக்கிறாங்க, வண்டிக்கு லோன் போடுறாங்களா, அதுமாரி கொடுக்குற லோன்லாம் குறைக்கிறதுக்கு பேர் தான், குறைச்சி விலைவாசி குறைக்கிறதுக்கு பேர் தான் டிஸ்இன்ஃப்ளேஷனுங்கிறது. டிஸ்இன்ஃப்ளேஷன் இஸ் ஸ்லோயிங் டவுன் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷனை கொஞ்சம் ரேட்டை குறைக்கிறது பை கண்ட்ரோலிங் இந்த அமௌண்ட் ஆஃப் கிரெடிட்டை குறைக்கிறதுனால. பேங்க் லோனு, ஹையர் பர்ச்சேஸ் அவைலபிள் டு கன்சூமர் வித்வுட் காசிங் மோர் அன்எம்ப்ளாய்மெண்ட். டிஸ்இன்ஃப்ளேஷன் மே பி டிஃபைன்ட் as the process of reversing inflation. இது ரிவர்ஸ் ப்ராசஸ். ஒரு மேலே முன்னாடி முன்னோக்கி போகிறத கொஞ்சம் பின்னோக்கி இழுக்கிறது. வேகமாக போகிற விலைவாசி வேகமாக உயர்றத கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறது. ரிவர்சிங் இன்ஃப்ளேஷன் வித்வுட் கிரியேட்டிங் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் ஏற்படக்கூடாது, வேலை இல்லாதனா ஏற்படக்கூடாது. ரிடியூசிங் அவுட்புட் இந்த எக்கானமி, அவுட்புட்டும் குறையக்கூடாது. வேலையில்லா திட்டம் ஏற்படாமல், வேலையில்லா திண்டாட்டம் இல்லாமையும், அவுட்புட்டை குறைக்காமையும், உற்பத்தியை குறைக்காமையும் விலையை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு பேர் தான் டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். we will see the question number, the 5 mark question in the next video. சேவ் பண்ணிங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம். பெச்சார் Dear students of 12th standard economics, now I am going to explain the 5 mark questions. Answer the following questions about a page. Question number 35. Illustrate Fisher's quantity theory of money. Very important question. Introduction. The credit for popularizing the theory. இந்த theory popularize பண்ணுறதுடைய புகழ் யாருக்கு போய் சேருன்னா, the recent years right belongs to the well-known American economist Irving Fisher. இந்த quantity theory கொடுத்தது Irving Fisher, who published his book The Purchasing Power of Moneyங்கிற புக்கை பப்ளிஷ் பண்ணார் 1911. அப்போ தான் அந்த குவான்டிட்டி தியரி ஃபேமஸ் ஆச்சு. He gave it a quantity form. இதை குவான்டிட்டி ஃபார்மில் கொடுக்கறனால in terms of his famous equation of exchange கொடுத்துருக்காரு. இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் given by Fisher-ஓட ஈக்குவேஷன் என்னன்னா ME = PT. இதான் முக்கியம். ஈக்குவேஷன் ஆஃப் குவான்டிட்டி தியரியோட ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ME = PT. Fisher's point out that in a country during any given period of time, ஒரு கண்ட்ரியில் எந்த பீரியட் ஆஃப் டைம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் the total money, quantity of money will be equal to total value of all goods and services bought and sold. டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மணிங்கிறது தான் எம்இங்கிறது. அது இதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பாட் அண்ட் சோல்டு, டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பாட் அண்ட் சோல்டு அப்படின்னு சொல்லார். ME = PTன்னு சொல்லார். சப்ளை ஆஃப் மணி, எம்இங்கிறது சப்ளை ஆஃப் மணி. ஏற்கனவே பார்த்தோம் ஒன்னோட கொஸ்டினில் ஃபிஷருடைய எம்இங்கிறது சப்ளை ஆஃப் மணியை குறிக்குது. அடுத்தது பிடிங்கிறது டிமாண்ட் ஃபார் மணியை குறிக்குது. த ஈக்குவேஷன் இஸ் ரெஃபர்ட் அஸ் கேஷ் டிரான்சாக்ஷன் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் ஈக்குவேஷன் கூட சொல்லலாம். எம்ங்கிறது சப்ளை ஆஃப் மணி இல்லை குவான்டிட்டி ஆஃப் மணி, பண அளிப்பு. மணி சப்ளைனா பண அளிப்பு. குவான்டிட்டி ஆஃப் மணி இல்லை எவ்வளோ பணப்புழக்கத்தில் இருக்குங்கிறது குவான்டிட்டி ஆஃப் மணி. பிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் மணி, பணப்புழக்கம். அடுத்து பிங்கிறது ப்ரைஸ் லெவல். டிங்கிறது வேல்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷனை குறிக்குது. இட் இஸ் எக்ஸ்பிரஸ் ரஸ். இதை கூட எப்படி கூட பிவி ME = PT எப்படி எல்லாம் P = MV/T. அந்த ஈக்குவேஷனை மாற்றி போட்டாக்கா P அப்படியே வச்சுட்டு T அந்த என்ன ME = T, which implies that quantity of money determines the price level. குவான்டிட்டி ஆஃப் மணி தான் ப்ரைஸ் லெவலை தீர்மானிக்குது. பண அளிப்பு தான் விலையை தீர்மானிக்குது. பண அளிப்பு அதிகமாக இருந்தால் விலை மட்டமும் அதிகமாக இருக்கும். பண அளிப்பு குறைவாக இருந்தால் விலை மட்டமும் கம்மியாக இருக்கும். பண அளிப்பை கட்டுப்படுத்தியது ரிசர்வ் பேங்க். அந்த குவான்டிட்டி மணி எவ்வளோ பணப்புழக்கத்தில் இருக்கோ 5000 கோடி 10,000 கோடி இருந்ததுன்னா
விலைவாசியும் அதிகமாக இருக்கும். அந்த பண அளிப்பானது குறைவாக இருந்தால் விலைவாசியும் கம்மியாக இருக்கும். குவான்டிட்டி மணி டிட்டர்மைன்ஸ் ப்ரைஸ் லெவல் அண்ட் ப்ரைஸ் லெவல் இன் டர்ன்ஸ் வேரிஸ் டைரக்ட்லி வித் குவான்டிட்டி மணி. ப்ரைஸ் லெவல் வந்து டைரக்ட்லி வேரிஸ் அப்படின்னு அர்த்தம். பண அளிப்பா விலை மட்டமானது டைரக்ட்லி வேரிஸ்னு அர்த்தம், நேரடியாக மாறுகிறது, மாற்றமடைகிறது. குவான்டிட்டி மணி அதிகரிச்சுன்னா ப்ரைஸ் லெவலும் அதிகரிக்கும்னு அர்த்தம். குவான்டிட்டி மணி குறைஞ்சினா ப்ரைஸ் லெவலும் குறையும். அதான் டைரக்ட் வேரியேஷன். ப்ரொவைடட் V and T ரிமைன் கான்ஸ்டன்ட். V and T கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, வெலாசிட்டி மணியும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, டீங்கிற வேல்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷனும் கான்ஸ்டண்ட்டாக இருந்து நிலையாக இருந்து குவான்டிட்டி மணி அதிகரிச்சுன்னா விலை மட்டம் அதிகரிக்கும், குவான்டிட்டி மணி குறைஞ்சினா விலை மட்டம் குறையுங்கிறது தான் ஃபிஷருடைய ஈக்குவேஷன். எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் அதை கொஞ்சம் விரிவான முறையில் சொல்லுறாரு, அது விரிவுபடுத்துறது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஃபார்ம் ஈக்குவேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபிஷர்ஸ் எக்ஸ்டெண்டட் இஸ் ஒரிஜினல் ஈக்குவேஷன். ஒரிஜினல் ஈக்குவேஷன் M = PT தான் ஒரிஜினல் ஈக்குவேஷன். இப்போ எக்ஸ்டெண்டட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் இஸ் ஒரிஜினல் ஈக்குவேஷன் டு இன்க்ளூட் பேங்க் டெபாசிட் M1 இல்லை பேங்க் டெபாசிட் M1 சேர்த்துக்கிறாரு. வெலாசிட்டி V, அதனுடைய வெலாசிட்டி V1 போடுகிறார். M1 அந்த M1ங்கிறது மேலே கீழே போட்டுக்கலாம், பேஸில் போட்டுக்கலாம். M1 V1ங்கிறது முதல்ல MV இருக்கும், இப்போ M1 V1 கூடுதலாக ஆட் பண்ணுறாங்க. இப்போ என்ன see the equation PT = MV எங்கிறது MV plus M dash plus V dash M dash plus V dash M dash plus MV plus M dash V dash. அப்படி ஈக்குவேஷன் முதல்ல ME = PT இருக்கும். இப்போ PT = ME போட்டுருவோம், ME போட்டுருவோம். கூடுதலாக M dash V dash அங்கே M1 V1ங்கிறது போல் M dash V இதுமாரி இந்த மாடலில் மாற்றிங்க. எங்கேயும் P இப்போ P என்ன ஆச்சு ME plus M dash V dash by Tன்னு ஒரு மாறிடும். இது ஈக்குவேஷன் இப்படி தான். ஃப்ரம் த ரிவைஸ்டு ஈக்குவேஷன், இதுதான் ரிவைஸ்டு ஈக்குவேஷன். இப்போ மேலே இருக்க PT = ME plus M dash V dash by Tங்கிறது தான் ரிவைஸ்டு ஈக்குவேஷன். முதல்ல உள்ள ஈக்குவேஷன் PT = ME. இந்த ரிவைஸ்டு ஈக்குவேஷன் இட் இஸ் கிளியர் தட் the price level is determined by இந்த price level தீர்மானிக்கிற யார் தீர்மானிக்கிறா Pங்கிறது price ஈக்குவேஷனில் பாருங்க P = M இருக்குல்ல. அப்போ price level தீர்மானிக்கிறது யாருன்னா 1 A இந்த quantity of money in circulation M. அடுத்தது the velocity of circulation of money V. C the value of bank credit money M dash-ங்கிறது என்ன value of bank credit money M dash அங்கே M1 இருக்கிறதுல M dash-னு போட்டுங்க. அடுத்து வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் கிரெடிட் மணி, அந்த கிரெடிட் மணியினுடைய வெலாசிட்டி V1 இங்கே 6ன்னு போட்டுக்கல, 6 போல் V1 போட்டுங்க. அந்த வேல்யூம் ஆஃப் ட்ரேட் கீழே இருக்கிற T இருக்க ட்ரேட், இது 4 தான் என்னென்னு 5 தீர்மானிக்குது. 1 M அது வந்து குவான்டிட்டி ஆஃப் மணி இன் சர்க்குலேஷன், 2 வெலாசிட்டி ஆஃப் மணி இன் சர்க்குலேஷன், அடுத்தது பேங்க் கிரெடிட் M1, அடுத்தது பேங்க் கிரெடிட்டினுடைய வெலாசிட்டி ஆஃப் த சர்க்குலேஷன் ஆஃப் கிரெடிட் மணி, அடுத்தது Tங்கிறது வேல்யூம் ஆஃப் ட்ரேட் T அண்டு வேல்யூம் ஆஃப் ட்ரேட். இது எல்லாமே சேர்ந்து தான் 5ம் சேர்ந்து தான் ப்ரைஸ் லெவல் தீர்மானிக்குது. இதை டயக்ரத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் நல்லா நோட் பண்ணிங்க. கீழே ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸ் லெவல் இருக்குது, கீழே எக்ஸைஸ் அங்கே மேலே போட்டில் டாப்பில் கொடுக்கல. 1/1 தான் அந்த படத்தை போடணும். குவான்டிட்டி மணி அங்கே மேலேயும் குவான்டிட்டி மணி தான், கீழே குவான்டிட்டி மணி தான். ஒய் ஆக்சிஸ் மட்டும் மாறுபடுது. ப்ரைஸ் லெவல் வேல்யூ ஆஃப் மணி மேலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த லைன் எப்படி போகுதுனாக்கா 45 டிகிரி லைனாக போகுது. ஒன்று குவான்டிட்டி மணி அதிகரிச்சுன்னா ப்ரைஸ் லெவல் அதிகரிக்கும். கீழே உள்ள படத்தில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி மணி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வேல்யூ மணி குறையும். மொதல் படத்தில் என்ன சொல்கிறாங்க, குவான்டிட்டி மணிக்கும் ப்ரைஸ் லெவலுக்கும் உள்ள டாப்பில் உள்ள ஃபிகரில் பாருங்கள், கீழே உள்ளது எக்ஸாக்ஸில் வந்து குவான்டிட்டி மணிக்கும் ப்ரைஸ் லெவலுக்கும் குவான்டிட்டி மணி அதிகரிச்சுன்னா ப்ரைஸ் லெவல் அதிகரிக்கும். கீழே உள்ள படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா குவான்டிட்டி மணி அதிகரிச்சுன்னா வேல்யூ மணி குறையும். அது வந்து டைரக்ட் ரிலேஷன். மேலே உள்ள படம் வந்து டைரக்ட் ரிலேஷன், ஒன்று அதிகமாச்சுன்னா இன்னும் அதிகமாகுது. கீழே உள்ள படம் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ரிலேஷன், ஒன்று அதிகரிச்சுன்னா இன்னொன்று குறையாது. ஃபிகர் ஏ மேலே உள்ள இது ஃபிகர் ஏன்னு பேர், கீழே உள்ள படம் வந்து ஃபிகர் பி, அங்கே ஏபின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ ஃபிகர் ஏ ஷோஸ் தட் தி எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் த குவான்டிட்டி ஆஃப் மணி ஆன் ப்ரைஸ் லெவல். குவான்டிட்டி ஆஃப் மணி ப்ரைஸ் லெவலில் எப்படி எஃபெக்ட், அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு. அந்த குவான்டிட்டி ஆஃப் மணி இஸ் ஓஎம், குவான்டிட்டி ஆஃப் மணி ஓஎம்மாக இருந்தால், ஓஎம் அளவுக்கு இருந்தால் இந்த ப்ரைஸ் லெவல் இஸ் ஓபி. அந்த குவான்டிட்டி ஆஃப் மணி இஸ் டபுள்டு, இப்போ குவான்டிட்டி ஆஃப் மணி டபுள் ஆகுது, ஓஎம்லேருந்து OM2 அதிகரிக்குது. OM2 டபுள்டு, OM2 அந்த 2ங்கிறத நீங்கள் பேஸில் போட்டுங்க. இந்த ப்ரைஸ் லெவல் ஆல்சோ டபுள்டு, இப்போ ப்ரைஸ் லெவலும் டபுள் ஆகுது. குவான்டிட்டி ஆஃப் மணி டபுள் ஆச்சுன்னா ப்ரைஸ் லெவலும் டபுள் ஆகுது, OP2 அதிகரிக்குது. ஃபர்தர் இந்த குவான்டிட்டி ஆஃப் மணி இஸ் 4 ஃபோல்டு, 4 மடங்கு, 4 ஃபோல்டுன்னு அர்த்தம், 4 மடங்கு அதிகமாகிடுச்சுன்னா படத்தை பார்க்கணும் பாருங்க.
கீப் த புக் ஆன் யுவர் சைடு. உங்கள் புக்கை சைடில் வச்சிங்க, படத்தை பார்த்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். 4-fold அதிகரிச்சுனா, to OM 4 அதிகரிச்சுனா, the price level also increases by 4 times. இது குவான்டிட்டி மணி 4 மடங்கு அதிகரிச்சுனா ப்ரைஸ் லெவல் 4 மடங்கு அதிகமாகுதுங்கிறது தான் ஏற்படும். இது சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து ஃபிகர் பி கீழே உள்ள படம் பாருங்கள். த இன்வெர்ஸ் ரிலேஷன் பிட்வீன், இன்வெர்ஸ் ரிலேஷன் ஏற்கனவே சொன்னால் இது இன்வெர்ஸ் ரிலேஷன் பிட்வீன் குவான்டிட்டி மணிக்கும் அண்ட் வேல்யூ ஆஃப் மணி, குவான்டிட்டி மணிக்கும் வேல்யூ ஆஃப் மணிக்கும் உள்ள ரிலேஷன் வந்து எப்படி சொல்கிறாங்க, ஒரு இன்வெர்ஸ் ரிலேஷன் ஃபார் த வேல்யூ ஆஃப் மணி வித் த குவான்டிட்டி மணி இஸ் இன்க்ரீஸ்டு பை 4-fold. குவான்டிட்டி மணி 4-fold அதிகரிச்சுனா வேல்யூ ஆஃப் மணியும் ரெடியூஸ்டு குறையுது. இன்க்ரீஸ் இல்லை, வேல்யூ ஆஃப் மணி ரெடியூஸ்டு பை 0i by P4, 0i by P4. அந்த P4னு போட்டுக்கலாம், 0/i னு போட்டுக்கலாம், நாமளாவே போட்டுக்கலாம். The inverse relation between the quantity of money and the value of money is shown by the downward sloping curve. கீழே உள்ளது downward sloping, மேலே உள்ள ஃபிகர் ஏ வந்து upward sloping curve, கீழே உள்ளது downward sloping curve. By the downward sloping curve, அந்த கர்வுக்கு பேர் I by OP equal to F of M அப்படின்னு கொடுத்துருங்க. சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன், ஒன்றும் கஷ்டமான இல்லை. அடுத்து எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. We can see the functions of money in the next video. Thank you, student. Dear students of 12th standard, now I am going to explain question lesson 5. Paragraph question number 36. Explain the functions of money. Very important question. Functions of money. இல்லை primary function, secondary function, contingent function, primary அப்படின்னு கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு primary other function, primary திரும்பவும் primary function வருது, other function அது. ஃபஸ்ட்டு primary functionல medium of exchange, measure of value 2. அடுத்து secondary function பார்த்தீங்கன்னா standard of deferred payment, store of value, transfer value அப்படின்னு 3 பாயிண்ட்ஸு. contingents function, இது contingentsனால் இதர ஃபங்க்ஷன்ஸ்னு வேலைகள் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம், கிவிங் ஜென்ரல் ஃபார்ம் டு கேபிட்டல், பேசிஸ் ஆஃப் கிரெடிட், மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் அதர் ஃபங்க்ஷன்ஸ்னு வச்சுக்கலாம். பிரைமரி ஃபங்க்ஷன் கிடையாது, ஏற்கனவே பிரைமரி ஃபங்க்ஷன் வந்துச்சு. லிக்விடிட்டி, பியரர் ஆஃப் ஆப்ஷன்ஸ், குவாரண்டர், சால்வன்சி அப்படின்னு 3 ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கம் டு த பிரைமரி ஃபங்க்ஷன். பிரைமரி ஃபங்க்ஷனில் மணி எஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஒரு இடையீட்டு கருவியாக பயன்படுது. பணத்தினுடைய முதல் பணி என்னென்னா ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக பயன்படுது, இடையீட்டு பண்டமாக பயன்படுகிறது. திஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் த பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த மணி. மணியினுடைய அடிப்படை பணின்னு பார்த்தா இதுதான் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான். மணி இஸ் த குவாலிட்டி ஆஃப் ஜென்ரல் அக்செப்டபிலிட்டி. எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க. மணியினுடைய குவாலிட்டி என்னென்னா ஜென்ரல் அக்செப்டபிலிட்டி, எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய ஒன்று தான். எல்லோரும் இதை பணம்னு ஏற்றுக்கிறாங்க. ஒரு 50 ரூபா நோட்டுன்னா எல்லோரும் இதை 50 ரூபான்னு ஏற்றுக்கிறாங்க. அதான் ஜென்ரல் அக்செப்டபிலிட்டி. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் டேக் பிளேஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. எல்லா எக்ஸ்சேஞ்சும் எதை பேஸ் பண்ணி நடக்குது, பண்டங்கள்லாம் எப்படி மாறப்படுதுன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, பணம் மூலமாக மாற்றப்படுகிறது. அப்போ பணம் ஒரு இடையீட்டு கருவியாக பயன்படுகிறது. பண்டங்கள் விற்கிறதுக்கும் வாங்கிறதுக்கும் ஒரு இடையீட்டு கருவியாக செயல்படுறது பணம். அடுத்து மெஷர் ஆஃப் வேல்யூ. பணம் வந்து ஒரு பண்டத்தினுடைய விலையை அளக்குது, மெஷர் ஆஃப் வேல்யூ. த செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் மணி இஸ் தட் இட் மெஷர் த வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஒரு குட்ஸனுடைய வேல்யூவை அளக்கக்கூடிய கருவி எதுனா பணம். ஒரு பண்டத்துக்கு என்ன விலை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஐஸ்கிரீம் என்ன விலை, 20 ரூபான்னா அந்த ஐஸ்கிரீமுடைய விலையை தீர்மானிக்க எதே மூலமாக அளக்கிறோம், பணங்கிற ஒன்று மூலமாக அளக்கிறோம்ல, அதான் அது வந்து நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் மெஷர் ஆஃப் வேல்யூ. அடுத்து செகண்டரி ஃபங்க்ஷனில் மணி இஸ் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதே பொருளாக இருந்தால் ஸ்டோர் பண்ண முடியாது, பண்டமாக இருந்தால் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். மணி இஸ் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. சேவிங் இஸ் டன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் வேர் நாட் பர்மனெண்ட். கமாடிட்டியாக நம்ம சேவ் பண்ணி வச்சோம்னா, பொருளாக நம்ம சேவ் பண்ணிமா அது பர்மனெண்ட்டாக இருக்க முடியாது, வீணாக போயிடும். ஒரு நெல் இருக்குது எவ்வளோ நாளைக்கு சேவிங், 1 வருஷம் 2 வருஷம் தான், 1 வருஷத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் வீணாக போயிடும். பட் வித் இன்வெஸ்ட் ஆஃப் மணி, ஆனால் பணம் கண்டுபிடிச்ச பிறகு திஸ் டிஃபிகல்ட்டி இஸ் நவ் டிஸப்பியர்ட். இந்த டிஃபிகல்ட்டி நமக்கு மறைஞ்சு போச்சு. அண்ட் சேவிங் ஆர் நவ் டன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. சேவிங் இப்போ சேமிப்புலாம் பணம் மூலமாக நடைபெறுகிறது. மணி இஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்டு பேமெண்ட். டிஃபர்டு பேமெண்ட்னா எதிர்கால செலுத்துகைக்கு ஒரு எதிர்கால செலுத்துகைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் பேமெண்ட்டாக இது பயன்படுது. இன்றைக்கி கடன் வாங்கிட்டு நாளைக்கு கொடுக்குறோம், பணம்னு ஒன்று இருக்கிறனால தான் நம்ம அதுமாரி செய்ய முடியுது. பாரோயிங் அண்ட் லெண்டிங், கடன் வாங்குகிறோம் கொடுக்குறோம். இப்போ டிஃபிகல்ட் ப்ராப்ளம் அண்டர் பார்ட்டர் சிஸ்டத்தில் கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பண்டத்தை கொடுத்து பண்டத்தை வாங்கக்கூடிய இடத்துல பண்டமாக தான் இருக்குது, பணம்னு ஒன்றும் இல்லை. அதனால் பண்டங்கள் வாங்குறதும் கடன் வாங்குறதும் கடன் கொடுக்குறதும் கஷ்டம். இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் மணி த பாரோட் அமௌண்ட் குட் பி
returned only in terms of goods and services. பணம் இல்லைன்னு வச்சுக்கேன், நம்ம borrowed amount கடன் வாங்கினதை வந்து அந்த பொருளாக தான் 5% வாங்கினா 5% தான் திருப்பி கொடுக்கணும், அதுமாரி ஆகிடும். ஆனால் இப்போ பணம்னு இருக்கிறனால நம்ம கடன் கொடுக்கறதுக்கோ கடன் கொடுக்கறதுக்கோ கடன் வாங்கிறதுக்கோ ஒரு ஈஸியான பேமெண்ட்டுக்கு ஃபங்க்ஷனாக இருக்கிறது எதுனா பணம். அடுத்து மணி as a means of transferring purchasing power அப்படிங்கும். transferring purchasing power. The field of exchange also went on extending with the growing economic development. இப்போ நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட், க்ரோயிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுது, அப்போ எக்ஸ்சேஞ்சும் அதிகரிக்குது. The field of exchange also went on increasing, extending. The exchange of goods is now extended to distant lands. அடுத்த லேண்ட் நெக்ஸ்ட்னா தூரத்து நாடுகள். இதெல்லாம் டிஸ்டன்ட் லேண்ட்னு அர்த்தம். முதல்ல ஒரு கிராமத்துக்குள்ளே பண்டங்களை மாற்றிட்டாங்க, ஒரு நாட்டுக்குள்ளே மாற்றிட்டாங்க. இப்போ வந்து அதர் லேண்டுக்கும் நம்ம பண்டங்களை பரிமாற்றிக்கொள்கிறதுக்கு இந்த பணங்கிறது பயன்படுகிறது. அடுத்து கண்டிஷன் இதர ஃபங்க்ஷன் பார்த்தா பேசிஸ் ஆஃப் கிரெடிட் சிஸ்டம். பணம் தான் கிரெடிட் சிஸ்டத்துக்கு ஒரு பேசிஸ், அடிப்படை, கடன் கொடுக்கறது. மணி இஸ் த பேஸ் ஆஃப் கிரெடிட் சிஸ்டம். பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் எய்தர் இன் கேஷ் ஆர் ஆன் கிரெடிட். பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் ஆர் எய்தர் இன் கேஷ். பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்லாம் இப்போ கேஷாக இருக்கும், இல்லை கிரெடிட்டாக இருக்கும். அப்போ அதுக்கு இந்த பணம் பயன்படுகிறது. மணி ஃபெசிலிட்டிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம். த டாஸ்க் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம் வாஸ் எக்ஸீடிங்லி காம்ப்ளெக்ஸ் அண்டர் த பார் சிஸ்டம். பார் சிஸ்டத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் நேஷனல் இன்கம் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஆனால் இப்போ மணின்னு ஒன்று வந்ததுனால இது ஃபெசிலிட்டேட்னு அர்த்தம். அது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கத்துக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுது, நல்ல விதமாக பயன்படுகிறது. மணி ஹெல்ப்ஸ் இன் ஈக்குவலைஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டிஸ் அண்ட் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டிஸ். ஈக்குவலைஸ் பண்ணுற மார்ஜினல் யூட்டிலிட்டிஸ் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டிஸ் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு பணம் பயன்படுகிறது. கன்சியூமர் கேன் obtain மேக்ஸிமம் யூட்டிலிட்டி ஒன்லி இஃப் இன்கர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் வேரியஸ் கமாடிட்டிஸ். கன்சியூமருக்கு எப்போ மேக்ஸிமம் யூட்டிலிட்டி, மேக்ஸிமம் அதிகபட்ச பயன்பாடு கிடைக்கும்னா தன்னுடைய பணத்தை பல்வேறு பண்டங்களுக்கு பகிர்ந்து செலவழிக்கணும். ஒரே பண்டத்துக்கு செலவழித்தா கிடைக்காது. பல்வேறு பண்டங்களுக்கு பகிர்ந்து செலவழிக்கும் பொழுது தான் அவருக்கு மேக்ஸிமம் யூட்டிலிட்டி கிடைக்கும், அதிகப்படியான பயன்பாடு கிடைக்கும். வேரியஸ் கமாடிட்டிங் சச் எ மேனர் as to equalize marginal utilities occurring போட்டுங்க அதில் அக்கரிங் ஃப்ரம் தம். மார்ஜினல் யூட்டிலிட்டிஸ்னால் அதுலேருந்து ஒவ்வொரு பண்டத்திலையும் கிடைக்கக்கூடிய மார்ஜினல் யூட்டிலிட்டிஸ், ஒரு பண்டத்திலையும் கிடைக்கக்கூடிய மார்ஜினல் இறுதிநிலை பயன்பாடு ஈக்குவல் ஆகிற வரைக்கும் அவர் ஈக்குவல் பண்ணுற மாதிரி அவர் செலவு பண்ணும். அப்போ தான் அவருக்கு மார்ஜினல் யூட்டிலிட்டிஸ் பணத்தினுடைய முழு பயன்பாடு கிடைக்கும். மணி இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல். மணி இன்க்ரீஸ் பண்ணுது ப்ரொடக்டிவிட்டி, கேபிட்டலுடைய ப்ரொடக்டிவிட்டிக்கு பயன்படுது. மணி இஸ் த மோஸ்ட் லிக்விட் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல். இன் அதர் வேர்ட்ஸ் இருக்கிறதுலே முக்கிய லிக்விட் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல் பார்த்தா அதர் ஃபங்க்ஷன்ஸ் அதர் ஃபங்க்ஷன் இங்கே வந்துருதா? Dear students, we are going to see the other functions of money. Money helps to maintain repayment capacity. The other function la money helps to maintain repayment capacity ki help பண்றது money. Money possesses the quality of general acceptability. மணிக்கு வேகமே பார்த்தோம், இது ஒரு quality of general acceptability, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான் பணமாக இருக்குது. To maintain its repayment capacity, every firm has to keep assets in the form of liquid cash. அப்போ to maintain its repayment capacity, திரும்பி பணத்தை திரும்பி கொடுக்கக்கூடிய ரீபேமெண்ட்டுக்காக எவரி ஃபார்ம், ஒவ்வொரு நிறுவனமும் கீப் அசட்ஸ், தன்னுடைய சொத்துக்களை லிக்விட் கேஷாக வச்சுருக்காங்க. அப்போ திஸ் அதர் ஃபங்க்ஷனில் வருது. நெக்ஸ்ட்டு அதர் ஃபங்க்ஷனில் மணி ரெப்ரசன்ட்ஸ் ஜென்ரலைஸ்டு பர்ச்சேசிங் பவர். பர்ச்சேசிங் பவர் கெப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி கேன் பி புட் டு எனி யூஸ். பர்ச்சேசிங் பவர், மணிக்கு ஒரு பர்ச்சேசிங் பவர் இருக்குது, அதனால் கேன் பி புட் டு எனி யூஸ், எந்த யூஸ் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் மணி கிவ்ஸ் லிக்விடிட்டி டு கேபிட்டல். லிக்விடிட்டி டு கேபிட்டல் முதலீட்டுக்கு லிக்விடிட்டி கொடுக்கறது மணி தான். மணி இஸ் த மோஸ்ட் லிக்விட் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல். இருக்கக்கூடிய கேபிட்டல்லே சொத்துக்கள்லேயே ரொம்ப லிக்விட் ஃபார்மில் இருக்கிறது மணி. இட் கேன் பி புட் டு எனி யூஸ். இது வந்து எனி யூஸ், எந்த வேணுக்கலாம் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். மணி பணமாக இருந்தால் நம்ம லிக்விடாக இருக்குன்னு பணமாக இருக்கிறது தான் லிக்விடுங்கிறது. அதை நம்ம எந்த யூஸ் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். வாட் ஆர் த காசஸ் ஃபார் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஆன் த எக்கானமி? நெக்ஸ்ட் கொஸ்டின், 37th கொஸ்டின். வாட் ஆர் த காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஆன் த எக்கானமி? காசுனா காரணங்கள், எஃபெக்ட்ஸ்னா விளைவுகள். இன்ஃப்ளேஷனுக்கான காரணங்கள் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன? மீனிங் ஆஃப் இன்ஃப்ளேஷன், திரும்ப மீனிங் ஆஃப் இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் இஸ் த ரேட் அட் விச் the general level of prices for goods and services is rising and consequently the purchasing power of the currency is falling. இன்ஃப்ளேஷனா விலைவாசி அதிகமாகவும் கரன்சியினுடைய பர்ச்சேசிங் பவர் வந்து குறையும்.
இன்ஃப்ளேஷன் இஸ் த ரேட் அட் விச் ஜென்ரல் லெவல் ஆஃப் ப்ரைசஸ், பொது விலை மட்டம் அதிகரிக்குது. அண்ட் கான்சிக்வென்ட்லி அதனுடைய த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் கரன்சி இஸ் ஃபாலிங். பர்ச்சேசிங் பவர், கரன்சினுடைய பர்ச்சேசிங் பவர், வாங்கக்கூடிய பவர் வந்து குறையுது. த மெயின் காஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இந்தியா ஆர், இந்தியாவில் காசஸ் ஃபார் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை. முதல் காரணம் மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறன, பண அளிப்பு அதிகரிக்கிறனால தான் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் ஏற்படுது. இன்ஃப்ளேஷன் இஸ் த காஸ்ட் பை அன் இன்க்ரீஸ் இன் த சப்ளை ஆஃப் மணி விச் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் அக்ரிகேட் டிமாண்ட். இன்ஃப்ளேஷன் இஸ் த காஸ்ட் பை இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை ஆஃப் மணி அதிகரிக்குது. லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் அக்ரிகேட் டிமாண்ட். அதனால் அக்ரிகேட் டிமாண்ட் அதிகரிக்குது, அதனால் விலைவாசி அதிகரிக்குது, இன்ஃப்ளேஷன் ஏற்படுது. இன்க்ரீஸ் இன் டிஸ்போசபிள் இன்கம், செலவிட தகுந்த வருமானங்கள். when the disposable income of the people increases, it raises the demand for goods and services. டிஸ்போசபிள் இன்கம் அதிகரிக்கும் போது டிமாண்ட் அதிகரிக்கும், அதனால் விலைவாசி அதிகரிக்கும், அதான் பணவீக்கம். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் இன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பொது செலவுகள். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் செய்யக்கூடிய செலவு தான் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது. கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஹவ் பீன் எக்ஸ்பேண்டிங் டியூ டு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க, டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், முன்னேற்ற திட்டங்கள்லாம் வகுக்கிறாங்க. அண்டு சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ்லாம் செய்கிறாங்க. அதனால் கவர்மெண்ட் நிறையா செலவு பண்ணுறாங்க, அதனால் இன்ஃப்ளேஷன் ஏற்படுது. நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் இன் கன்சூமர் ஸ்பெண்டிங், கன்சூமருடைய ஸ்பெண்டிங், நுகர்வோருடைய செலவு அதிகரிக்கிறதுனால ஏற்படுறது தான் பணவீக்கம். த டிமாண்ட் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்க்ரீசஸ் வென் தே ஆர் கிவன் கிரெடிட் டு பை குட்ஸ். நிறைய கிரெடிட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோம், நுகர்வோருக்கு நிறைய கடன் தரும், கிரெடிட் கொடுக்குறோம். டு பை குட்ஸ், பொருள் பண்டங்கள் வாங்குறது, கார் வாங்குறது லோன், வீடு கட்டுறது லோன், அதுமாரி கொடுக்கும்பொழுது என்ன செய்யுது, இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் பண்டங்களை கொடுக்கும்பொழுது என்ன ஆகுதுனாக்கா, அதனால் செலவு அதிகரிக்குது, டிமாண்ட் அதிகரிக்குது, அதனால் விலைவாசி அதிகரிக்குது. நெக்ஸ்ட்டு சீப் மணி பாலிசி. சீப் மணி பாலிசி கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய, சென்ட்ரல் பேங்க் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பாலிசி வந்து சீப் மணி பாலிசி. சீப் மணி பாலிசிங்கிறது குறைவான வட்டி விகிதத்துக்கு பணம் கிடையாது, அது பேர் சீப் மணி பாலிசி. டியர் மணி பாலிசி, சீப் மணி பாலிசி, 2 பாலிசி ஃபாலோ பண்ணுவாங்க. சீப் மணி பாலிசினா வட்டி விகிதத்தை குறைக்கிறது, டியர் மணி பாலிசினா வட்டி விகிதத்தை அதிகப்படுத்துறது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வட்டி விகிதத்தை அதிகப்படுத்தினா டியர் மணி பாலிசி, வட்டி விகிதத்தை குறைச்சானா சீப் மணி பாலிசி. சீப் மணி பாலிசி இஸ் ஆல்சோ த ரீசன் ஃபார் இன்ஃப்ளேஷனுங்கிறாங்க. சீப் மானிட்டரி policy or the policy of the credit expansion also leads to increase in the money supply. அது deficit financing. deficit financing பற்றாக்குறை பட்ஜெட், அரசாங்கம் போடக்கூடிய பட்ஜெட் வந்து டெபிசிட் பட்ஜெட்டாக இருந்தால் அதனால் வருமானம் அதிகமாக இருக்கும், வருமானம் கம்மியாக இருக்கும், செலவு அதிகம் இருக்கும், அதான் டெபிசிட் பட்ஜெட்டு. அதனால் ஏற்படக்கூடியது பணவீக்கம். டெபிசிட் ஃபைனான்சிங் in order to meet its mounting expenses. மவுண்டிங்னா அளவுக்கு அதிகமான எக்ஸ்பென்சஸ். mounting எக்ஸ்பென்ஸ்னா அது அளவுக்கு அதிகமான எக்ஸ்பென்சஸ். த கவர்மெண்ட் ரிசர்ச் டு டெபிசிட் ஃபைனான்சிங் பை borrowing from பப்ளிக். பொதுமக்கள்கிட்ட கடன் வாங்கியோ, ஈவன் ஃப்ரம் பிரிண்டிங் மோர் நோட்ஸ், அதிகமாக பணம் அச்சடிச்சு தங்களுடைய செலவை மேற்கொள்கிறாங்க. கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க, டெபிசிட் ஃபைனான்சிங் போடுறாங்க. வர அரசாங்கத்தினுடைய வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்குது, அந்த செலவு அடிக்கட்டுறதுக்கு borrow பண்ணுறாங்க, கடன் வாங்குறாங்க பொதுமக்கள்கிட்ட இருந்தோ, இல்லது அதிகமாக நோட்டுகளை அச்சடிச்சோ செலவு பண்ண மேற்கொள்கிறாங்க. அதனால் ஏற்படக்கூடியது பணவீக்கம். அடுத்து black assets activities and money. The existence of black money, நம்ம கருப்பு பணம் சொல்கிறோம், கணக்கில் வராத பணம் தான் black money. அண்ட் black assets, black கருப்பு சொத்துக்கள், அதாவது பிராமி பேரில் சொத்து வச்சுருக்காங்களா, அந்த black assets due to corruption, tax evasion, வரி ஏய்ப்பு, etc. increase in aggregate demand. People spend such money lavishly. ஆனால் அப்படிப்பட்ட பணத்தெல்லாம் என்ன செய்கிறாங்க, லாவிஷாக செலவு பண்ணுறாங்க. லாவிஷ்லி செலவு பண்ணணும், ஊதாரித்தனமாக, லாவிஷ்னா ஊதாரித்தனமாக அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க. இப்படி கருப்பு பணத்தெல்லாம் வாரி இறைக்கிறாங்க அளவு. அடுத்து ரீபேமெண்ட் ஆஃப் பப்ளிக் டெப்ட், பொது கடன். whenever the government repays its past internal debt to the public, it leads to increase in the money supply with the public. கவர்மெண்ட் ரீபே பண்ணாங்கன்னா அதனுடைய டெப்ட், அதனுடைய கடனில் வாங்கின கடனை கவர்மெண்ட் திருப்பி கொடுக்கும்பொழுது, டு பப்ளிக்கிட்ட கொடுக்கும்பொழுது, இட் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை. அதனால் மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், பொதுமக்களோட உள்ள பணம் அளிப்பு அதிகம் இருக்கும், அதனால் விலைவாசி அதிகரிக்கும். இன்க்ரீஸ் இன் எக்ஸ்போர்ட்ஸ். when exports are encouraged, domestic supply of goods decline. இப்போ எக்ஸ்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா, ஏற்றுமதி அதிகரிக்கும் பொழுது டொமஸ்டிக் சப்ளை ஆஃப் குட்ஸ் டிக்ளைன் ஆகும். டொமஸ்டிக்னா உள்நாட்டில் உள்ள சப்ளை, பண்ட அளிப்பானது குறையும், அதனால் விலைவாசி அதிகரிக்கும். ஸோ ப்ரைஸஸ் ரைசஸ். அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இது வரைக்கும் பார்த்தது காசஸ் ஃபார் இன்ஃப்ளேஷன், 9 காசஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். த எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 ஹெட்ஸில் சொல்கிறோம். எஃபெக்ட்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன், எஃபெக்ட்ஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன்.
எஃபெக்ட்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன், உற்பத்தியில் அதனுடைய விளைவுகள். எஃபெக்ட்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன். when the inflation is very moderate, இன்ஃப்ளேஷன் வந்து மாடரேட்டாக இருந்தால், அதிகமாகவும் இல்லாமல் லோவாகவும் இல்லாமல் ஹையாகவும் இல்லாமல் மாடரேட்டாக இருந்தால், மீடியமாக இருந்தால், it acts as an incentive to traders and producers. இது ட்ரேடர்ஸ் வியாபாரிகளுக்கும் உற்பத்தியாளருக்கும் ஒரு இன்சென்டிவ், ஒரு ஊக்கமாக இருக்கும். The profit due to rising prices encourages and induces business class to increase their investment in production. The profit due to rising prices, இதெல்லாம் விலைவாசி மாடரேட்டாக இருந்தாக்கா, இன்ஃப்ளேஷன் மாடரேட்டாக இருந்தால் ப்ராஃபிட் வரும். ரைசிங் ப்ரைஸ் அதனால் விலைவாசி கொஞ்சம் அதிகரிக்கும். என்கரேஜஸ், அது பிஸ்னஸ் மேனையும் என்கரேஜ் ஆகும். டு இன்க்ரீஸ் தேர் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இன் ப்ரொடக்ஷனில். லீடிங் டு ஜெனரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இதனால் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், இன்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. ஹவெவர் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், ஆனால் இன்ஃப்ளேஷனே ஹைப்பர் இன்ஃப்ளேஷனாக இருந்தால் ரிசல்ட் இன் சீரியஸ் டிப்ரிசியேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் மணி. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆச்சுன்னா டிப்ரிசியேஷன், வேல்யூ ஆஃப் மணி டிப்ரிசியேஷன் ஆகும். அண்ட் டிஸ்கரேஜஸ் சேவிங் டிஸ்கரேஜ் ஆகும். when the value of money undergoes considerable depreciation, this may even drain out the foreign capital. இதனால் ஃபாரின் கேபிட்டல் கூட நம்மள்கிட்ட போயிடும், கைவிட்டு போயிடும். with reduced capital accumulation, the investment will suffer a serious setbacks. reduced capital accumulationனால இன்வெஸ்ட்மெண்ட் suffer a serious setback, அதனால் ஒரு பின்தங்கிய நிலைமை ஏற்படும். which may have adverse effect on the value of production. adverse effect, favorable effectனா நல்ல விளைவுகள், adverse effect கெட்ட விளைவுகள் ஏற்படுத்தும் value of production, உற்பத்தியில். inflation also leads to hoarding of essential goods both by the traders as well as consumers and thus leading to still higher inflation rate. inflation ஆகும்னா hoardingனா பதுக்கல், essential goodsனா முக்கியம் அத்தியாவசிய பணங்களை பதுக்க ஆரம்பிப்பாங்க. both by traders, not only traders as well as consumer, நுகர்வோரும் உற்பத்தியாளர்களும் வியாபாரிகளும் பதுக்கல் ஏற்படும். அண்ட் லீடிங் ஸ்டில் ஹையர் இன்ஃப்ளேஷன், இன்னும் ஹை இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும். இன்ஃப்ளேஷன் என்கரேஜஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். ஸ்பெகுலேட்னா மறைமுக ஆக்டிவிட்டீஸ், பதுக்கல் மாரி தான் ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். இன்ஃப்ளேஷன் என்கரேஜஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ப்ரொடக்டிவ் பர்பஸுக்கு இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய ஈடுபடுத்துவாங்க. அடுத்த எஃபெக்ட் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் டெப்டர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ். டூரிங் இன்ஃப்ளேஷனில் டெப்டர்ஸ் ஆர் கெய்னர்ஸ். டெப்டர்ஸ்னால் கடன் வாங்கினவங்களுக்கு கெயினாக இருக்கும். கிரெடிட்டர்ஸ் ஆர் லூசர்ஸ், யார் கடன் கொடுத்தாங்களோ. டெப்டர்னா கடன் வாங்கினோம். இன்ஃப்ளேஷன் அப்போ கடன் வாங்கினவங்களுக்கு லாபம் சம்பாதிப்பாங்க, கடன் நன்மையாக இருக்கும். கிரெடிட்டர்ஸுக்கு லூசர்ஸ், அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும், அவங்களுக்கு பாதிக்கப்படும் வச்சுக்கலாம். இதெல்லாம் லூசர்ஸ்னால் பாதிக்கப்படுவாங்க. கடன் வாங்குறவங்க நன்மை அடைவாங்க, கடன் கொடுத்தவங்க பாதிப்படைவாங்க. எப்போ? இன்ஃப்ளேஷன் அப்போ. ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப், நிலையான வருமானம் உள்ளவங்க, அதாவது எப்போ விலைவாசி அதிகமாக குறைஞ்சாலும் ஒரு நிலையான வருமானம், மாதம் 10,000 தான் சம்பளம் அப்படின்னு வச்சுக்கோ. The fixed income groups are the worst hit during inflation because their income being fixed do not bear any relationship with the rising cost of living அப்படிங்கிறாங்க. ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப்பு பாதிக்கப்படுவாங்க. ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப்ஸ் ஆர் த ஒஸ்ட் ஹிட்னு அர்த்தம், ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுவாங்க டூரிங் இன்ஃப்ளேஷனில். அடுத்து என்டர்பிரனர்ஸ், தொழில் முனைவோர். இன்ஃப்ளேஷன் இஸ் த பூன் டு என்டர்பிரனர்ஸ். என்டர்பிரனர்ஸுக்கு இது பூன் மாதிரி, ஒரு நன்மை. இட் இஸ் பெனிஃபிட். boon to the entrepreneurs, or benefit to the entrepreneurs, whether they are manufacturer, traders, merchants or businessmen, because it serves as the tonic for business enterprise. இந்த இன்ஃப்ளேஷனுங்கிறது அவங்களுக்கு ஒரு டானிக் மாரி, ஒரு ஊக்க டானிக் மாரி. அதனால் மேனுஃபேக்சர், ட்ரேடர்ஸ், மர்ச்சன்ட்ஸ் எல்லாமே இதில் பயனடைவாங்க. அடுத்து இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்கள். The investors who generally invest in fixed interest yielding bonds and securities have much to lose during inflation. யாரெல்லாம் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்களோ, முதலீட்டாளர்கள் யாரெல்லாம் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் குரூப் கொடுத்துருக்காங்களோ, ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் கடன் கொடுத்துருக்காங்களோ, அவங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. yielding bonds securities have much to lose during inflation. இன்ஃப்ளேஷனில் பாதிக்கப்படுவாங்க. அப்போ லூஸ் டூரிங் இன்ஃப்ளேஷனாக பாதிப்படைவாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Dear students, now we are going to see 5 more question in the chapter 5, 38 question. What are the causes and effects of inflation on the economy? This is the 37th question, but the 38th question is what are the phases of the trade cycle? A trade cycle, one question, there is a mistake in the question.
trade cycle, meaning of trade cycle. A trade cycle, வாணிப சுழற்சி, refers to oscillation. Oscillation அங்கேயும் ஆடிட்டே இருக்கு. In the aggregate economic activity, particularly in employment, output and in output income, etc. இதில் உள்ள வரக்கூடிய ஆசிலேஷனுக்கு தான் நம்ம ட்ரேட் சைக்கிளும் வாணிப சுழற்சிங்கிறோம். வாணிபத்தில் ஏற்படக்கூடிய சுழற்சி. வாட் ஆர் த ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள்னு பார்த்தா there are 4 phases. ட்ரேட் சைக்கிள் வாணிப சுழற்சியில் 4 phases இருக்குது. பூம் பீரியடு, ரிசெஷன், டிப்ரெஷன், ரெக்கவரி. 4 ட்ரேட் சைக்கிளில் வாணிப சுழற்சியில் 4 சுழற்சி 4 இருக்குது. ஒன்று பூம் பீரியடுமாங்க, ரிசெஷன் பீரியடுமாங்க, டிப்ரெஷன் பீரியடு, ரெக்கவரி. இதில் ஃபர்ஸ்ட் we are going to see boom period. There is a diagram also. First x-axis time கொடுத்துருக்காங்க, y-axis level of real output கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசெஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி போனால் மேலே டாப்பில் பூம் பீரியட், அப்புறம் திரும்ப 1 செகண்ட் ரிசெஷன், ரெக்கவரி, பூம். அப்போ ரிசெஷன், ரெக்கவரி, ரிசெஷன், டிப்ரெஷன், ரெக்கவரி, பூம். ரிசெஷன், டிப்ரெஷன், ரெக்கவரி, பூம். அந்த 6 மார்க் மாதிரி போட்டுக்கணும். முதல்ல ரிசெஷனாக பின்னோக்கி வரக்கூடிய நிலைமை, அடுத்த டிப்ரெஷன் நிலைமை, அடுத்த ரெக்கவரி ஆக போகிறோம். அடுத்து பூம் பீரியட்னா ஒரு ப்ராஸ்பரஸ் பீரியடு, திரும்ப ரிசெஷன், டிப்ரெஷன், ரெக்கவரி, பூம் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் பூம் பீரியட், பூம் ஆர் ப்ராஸ்பரிட்டி ஃபேஸ். அந்த முதல் ஃபேஸ் வந்து ப்ராஸ்பரிட்டி, பூம் பீரியட் அல்லது ப்ராஸ்பரஸாக இருக்குது, வளமாக இருக்குது. The full employment and the movement of the economy beyond full employment is characterized by boom period. In the boom period வந்து full employment நிலவும். During this period there is a hectic activity in economy. Money wages rise, profit increase and interest rates goes up. Money wages அதிகமாக இருக்கும், profit அதிகமாக இருக்கும், interest rate goes up. At the recession, this is the turning point from boom pointலேருந்து to a turning point. From boom condition is called recession. This happens at higher rate than what was earlier. Higher rate than what was earlier and the higher rate அதிகமாக இருக்கும். Generally, the failure of the company or bank burst the boom and bring the phase of recession. இதில் வந்து failure of the company failure, bank வந்து burst ஆகுது. பேங்க்லாம் நிதி நிலைமை இழக்கிறது இல்லை அந்த பீரியடில், ரிசெஷன் பீரியடில். அடுத்து டிப்ரெஷன் பீரியட். டூரிங் டிப்ரெஷன் த லெவல் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பிகம் எக்ஸ்ட்ரீம்லி லோ. இல்லை ரொம்ப லோவாக இருக்கும், பொருளாதார நடவடிக்கைகள்லாம் ரொம்ப லோவாக இருக்கும். ஃபர்ம்ஸ் இன்கர் லாசஸ், நிறுவனங்கள்லாம் இழப்பு சந்திக்கும். அண்டு க்ளோஷர் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. பிகம்ஸ் அண்டு காமன் ஃபீச்சர், அந்த காமன் ஃபீச்சர் தனித்தனியாக போடுங்க. காமன் ஃபீச்சர் அண்டு அல்டிமேட் ரிசல்ட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதனால் வேலை இல்லாதண்டா ஏற்படும். இன்ட்ரெஸ்ட், ப்ரைசஸ், ப்ராஃபிட் அண்ட் வேஜஸ் ஆர் லோ. அங்கே வந்து பூம் பீரியடில் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட், வேஜஸ் ஆர் ஹைன்னு பார்த்தோம், அங்கே லோவாக இருக்குது. அடுத்த ரெக்கவர் ஆகிறது. ஆஃப்டர் ஏ பீரியட் ஆஃப் டிப்ரெஷனுக்கு பிறகு ரெக்கவரி செட்டின், ரெக்கவரி ஆரம்பமாகுது. அதில் மீட்பு நிலைமை. திஸ் இஸ் த டேர்னிங் பாயிண்ட் ஃப்ரம் டிப்ரெஷன்லேருந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் டு ரிவைவல் டுவர்ட்ஸ் அப்ஸ்விங். இப்போ அப்ஸ்விங்கில் போகுது, மேல் நோக்கி போகுது பொருளாதாரம். இட் பிகின்ஸ் வித் ரிவைவல் ஆஃப் டிமாண்ட் ஃபார் கேபிட்டல் குட்ஸ். டிமாண்ட் ஃபார் கேபிட்டல் குட்ஸ்லாம் அதிகரிக்குது. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பூஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னால, தன்னிச்சை முதலீட்டினால எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பூஸ்டப் ஆகுது. த டிமாண்ட் ஸ்லோலி பிக்ஸ்அப், கொஞ்சமாக டிமாண்ட் அதிகமாகுது. அண்ட் இன் டியூ கோர்ஸ் த ஆக்டிவிட்டி இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் அப்ஸ்விங். இப்போ மேலே அப்ஸ்விங்கில் போகுது. வித் மோர் ப்ரொடக்ஷன், கொஞ்சமாக உற்பத்தி அதிகரிக்குது, ப்ராஃபிட் அதிகரிக்குது. இன்கம், வேஜ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். திஸ் இஸ் a very simple question. Thank you students. என் செல்ல கொடுவோம்.